ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் 18 வசனங்களை நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே சுவிசேஷத்துடன் தொடர்புடைய 4 முக்கியமான காரியங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். முதல்ல இந்த அதிகாரத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதற்கான காரணம் என்ன? 12வது வசனத்தில் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. சதுசேயரை போல கொரிந்து சபையில் கொஞ்சம் பேர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பவில்லை என்கிற காரியத்தை பரப்பிவிட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு சுவிசேஷத்தினுடைய 4 முக்கிய காரியங்களை இங்கே பவுல் அப்போஸ்தலன் மீண்டுமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால தான் இந்த அதிகாரத்தை தொடங்கும்போது, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்று தொடங்குகிறார். கொஞ்சம் பேர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நான் அந்த வார்த்தையை கேட்டவுடனே நான் ஒரு அதிர்ச்சி உற்றவனாக இந்த அதிகாரத்தை எழுதுகிறேன் என்பது போலத்தான் பவுல் அப்போஸ்தலன் தொடங்குகிறார். மறுபடியும் அந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அதாவது உங்களுடைய விசுவாசமானது ரட்சிக்கப்பட்டதோடு கூட நின்று விடாதபடிக்கு நீங்கள் நித்திய வாழ்க்கையை பெறுகிற வரையிலும் அந்த விசுவாசமானது நீட்சியுடையதாக நீண்டதாக இருக்க வேண்டும். குறுகிய ஒரு காரியத்திற்காக அது இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி தொடங்குகிறதை பார்க்கிறோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் என்று சொல்லி சுவிசேஷத்தினுடைய அந்த 4 முக்கிய காரியங்களை இங்கே பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, அதாவது ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டிய காரியம் கிறிஸ்துவினுடைய மரணம், அது எனக்காக அது நடந்தது. நான் மரிக்க வேண்டிய ஒரு இடத்தில், நான் மரிக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி அந்த வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக, இதில் மரித்து என்கிறது முதல் அங்கமாக சுவிசேஷத்தின் முதல் முக்கிய காரியமாக வருகிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் எழுதுகிறார். இதனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவானவர் மரித்தார் என்கிறதை ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் எருசலேமிலே மரித்த காரியத்தை அங்கே பிலாத்து உறுதி செய்த பின்புதான் அந்த அவருடைய சரீரத்தை அங்கே யோசேப்பின் இடத்துல அடக்கம் பண்ணுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறான். அங்கே தன்னுடைய சேவகர்களை அனுப்பி அவர் மரித்து விட்டாரா என்பதை கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் கொடுக்கிறான். ஆகவே அவர் மரித்தது உண்மை என்கிற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தின் 4 முக்கிய காரியங்களிலே முதல் காரியமாக சொல்லுகிறார். அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பிரபலமான மனிதனுடைய கல்லறை, புதிய கல்லறையிலே அங்கே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே ரோம போர் சேவகர்களால் அவர் அங்கே முத்திரை இடப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டதை நாம் எருசலேமில் உள்ளவர்களும் மற்ற எல்லார்களும் அறிவீர்கள் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். 3வது அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை சொல்லுகிறார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அப்படிங்கும்போது தான் அந்த உயிர்த்தெழுதலினுடைய அந்த சாட்சி, அந்த உயிர்த்தெழுதலினுடைய காரியங்கள் மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் உயிர்த்தெழுதல் நடந்துவிட்டது என்று சொன்னால் அதை 2-3 வாக்கினுடைய சாட்சிகளினால் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி அது உண்மையாகிவிடும். ஆகவே இங்கே
பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? 2-3 சாட்சிகள் அல்ல, 500 பேருக்கும் மேலானவர்களுக்கு தரிசனமானார் என்பதற்காகத்தான் அந்த உயிர்த்தெழுதலினுடைய சான்று, அது அநேகருக்கு இயேசு தன்னை உயிர் உள்ளவராக காண்பித்தார் என்பதை இங்கே அவர் விளக்கி கூறுகிறார். உங்களுக்கு தேவை 2-3 சாட்சிகள் தான், ஆனால் இவர் எத்தனை பேருக்கு தரிசனமானார்? நாம் சுவிசேஷ நூல்களிலே பார்க்கும் பொழுது மகதலேனா மரியாள், இங்கே அவர் ஆண்களை மாத்திரம் குறிப்பிடுகிறார். கேபாவுக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார், 12 பேருக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார், 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே வேளையில் தரிசனமானார் என்று சொல்லுகிறார். யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஆகவே சுவிசேஷத்தினுடைய 4 முக்கியமான காரியங்கள், எனது பாவத்திற்காக மரித்தவர், எனது பாவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிரிவுகள் 4. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்தலினுடைய சான்றை அநேகருக்கு அவர் தன்னை உயிர் உள்ளவராக காண்பித்து நிரூபித்து காட்டினார் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நான் மறுபடியும் இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டியதாயிற்று. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுகிறதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகவே இவ்வளவு துரோகம் இழைத்த எனக்காக அவர் மரித்தாரே, தன்னுடைய சாட்சியை அந்த சுவிசேஷத்தோடு கூட அப்படி ஒப்பிட்டு பேசுகிறார். என்னுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தாரே, அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரே, அவர் உயிரோடு கூட எழுந்தாரே, அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் காட்சி அளித்தாரே, எனக்கும் கூட தமஸ்குவுக்கு செல்லுகிற வழியில் அந்த மத்தியான வேளையில் என்னோடு கூட இடைப்பட்டாரே. ஆகவே நான் இத்தனையாய் அப்போஸ்தலனாய் இருப்பதற்கு தகுதியற்றவனாய் இருந்த போதிலும் என் ஸ்தானத்தில் என் இடத்தில் அவர் மரித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினபடினால நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அத்தனை கிருபையை தேவன் வழங்கினார் என்று சொல்கிறார். ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இதுதான் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உங்களுக்குள்ளே சதிசெயர்கள் உருவாகிவிட்டார்களே என்று சொல்லி, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. இந்த சுவிசேஷம் உயிர் பெற்றதே கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து அநேகருக்கு சாட்சியாக உயிர்த்தெழுந்ததை காண்பித்ததே என்று சொல்லுகிறார். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. உயிர்த்தெழுதலை அத்தனையாக சுவிசேஷத்தின் முக்கிய பங்கு என்பதை பவுலப்போஸ்தலன் உறுதியாக சொல்லுகிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன காரணத்தை சொல்லுகிறார்? அங்கே பவுலப்போஸ்தலன் எபிரேயர் 6:6 மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு இயலாத காரியம். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார் என்பதை கொரிந்துவில் மறுத்தபடியினாலே இந்த காரியத்தை சொல்லி பவுலப்போஸ்தலன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் திடமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். உங்களுடைய விசுவாசம் நீட்சியுடையதாக இருக்க வேண்டும். ஒரு நாளில் விசுவாசித்தேன், இப்போல்லாம் அதை குறித்து என்னவே இல்லை என்பது அல்ல. நாம் பூரணமாக ரட்சிக்கப்படுகிற வரையிலும் அந்த விசுவாசத்தை
கை கொண்டிருத்தல் என்று 15வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல நாம் கடைபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரோமர் 1:16 முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாகும், கீழ்ப்படியாமல் இருப்பது நித்திய தண்டனையையும் கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 9-10 வரையிலும் பவுல் சொல்லி முடிக்கிறார். கீழ்ப்படியாமல் இருப்பது நித்திய தண்டனை. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்களால் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். விசுவாசம் இறுதிவரை செல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நித்திய அழிவாகிய தண்டனை, அதாவது நரகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தின் 4 முக்கியமான காரியங்களை நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட முடியும். நித்திய காலமாக அவரோடு கூட வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம் விருதாவாக, உங்களுடைய விசுவாசம் வீணாக மாறிவிடும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எனது பாவங்களுக்காக என்று சொல்லி 4 அம்சமாக சொல்லப்பட்ட கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து எனக்காக எழுந்தார், கிறிஸ்து எனக்காக இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற சாட்சியை விசுவாசித்து நான் ஆண்டவருக்கென்று நான் விசுவாசத்திலே உறுதியாய் நான் திடமான நம்பிக்கை உடையவனாக நிலைத்திருந்தால் நான் ரட்சிக்கப்படுவேனே என்று சொல்லி நம் ஆண்டவருடைய மேல் வைத்து விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.